குட் மார்னிங் ஷாங்ஸ். மார்னிங் பிரீத்தி. ஸோ ஷாங்கி, தினம் புது புது அழகழகான கெஸ்ட் எல்லாம் வராங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்ல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டிவேஷன், பாசிட்டிவிட்டி இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன் அப்படி? சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம்னா, ஒரு விஷயம் பண்ணுவாங்க, உடனே ஒரு வெற்றி வந்துடும். நம்மளுக்கு உடனே அந்த மனித மூளை இருக்கு தெரியுமா, என்ன யோசிக்கும்னா, என்ன இவங்க டக்குன்னு ஜெயிச்சிட்டாங்க, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்படிலாம் யோசிக்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு வந்திருக்கிற செலிபிரிட்டி இவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஏன்னா வெற்றிங்கிறது சும்மா அப்படி ஒரு நாள்ல வந்துடாது. அதை தொட்டு அதை ரசிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஆனா அது வரும்போது அது நல்ல அழகா வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். எஸ், அண்ட் அதை தாண்டி இஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட பேசணும்னா நிறைய விஷயங்கள், எந்த டாபிக் வேணா பேசலாம். இன்டலெக்சுவலாக எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவார். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசினாலும் சொல்லுவார், ஃபேமிலி பற்றி பேசினாலும் சொல்லுவார், பர்சனலாக பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் மோட்டிவேட் பண்ணுவார். அதுக்காக உங்க பர்சனல் விஷயம் நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் விக்னேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க விக்னேஷ் சார்? நான் சொல்றேன், அப்படியே தான் இருக்கிறேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு இன்னும் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. ஆத்தங்கர மரமே அந்த பாட்டெல்லாம் தியேட்டர்ல பார்த்தப்போ கொஞ்சம் அந்த மீசதாடி மட்டும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கப்பட்டிருக்கு. மற்றபடி அதே மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு மெயின் காரணம் எனக்கு நம்பியார் சாமியுமே சுகுமார் சார் அதுக்கு மெயின் காரணம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அந்த உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணவு ஒரு மனிதனுக்கு ஒரு நிம்மதி வேணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த சூழ்நிலையும் டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நான் 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அப்புறம் எக்ஸசைஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்ற உணவு வகைகள் நல்ல உணவாக இருக்கணும். ஜங்க் ஃபுட்டு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சார். அதாவது ஒரு படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மொதல் சீன்லேயே இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் தெரியுமா. அந்த மாதிரி தான் இவங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பக்கம் வண்டி திரும்புதா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படிதான், கொஞ்சம் கூட அது சம்மந்தமே இல்லை. ஒன்று சம்மந்தம், அதாவது மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னு சொன்னீங்க தெரியுமா, அது இங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இருக்காது. பட் ஆக்சுவலி நாங்களாம் இப்ப 2K கிட்ஸ் அப்படிங்கறதால கொஞ்சம் அது ரிலேட் பண்ண முடியல எங்களால. நம்மன்னு சொல்லுமா சார் கிட்ட. சார் அப்படியே கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக் போயிட்டு வரோம்னா முதல்ல இருந்து அப்படி வருவோம். ராஜா விக்னேஷா மாறின அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சு, எப்படி? ஆமா, என்னுடைய சொந்த பேர் ராஜா. அது சின்னத்தாய் படத்துக்காக டைரக்டர் கணேச ராஜா அவர்கள் ராஜான்னு கடலோர கோதையில் ராஜான்னு ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, அதனால வேறு பேர் வைக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் திருநெல்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்தோம். சின்னத்தாய் ஃபுல்லாக திருநெல்வேலி, அந்த அம்பாசமுத்திரம், சேரமாதேவி, ஆறுமுகமங்கலம், முக்குடல், இங்கெல்லாம் தான் ஷூட்டிங் எடுத்தோம். அங்கே எடுக்கும்போது டைரக்டர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் ப்ரெஸ் பீப்புளெலாம் அப்போல்லாம் ப்ரெஸ் பீப்புளெலாம் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக வருவாங்க. ஓகே, இப்போ ராஜான்னு வேண்டாம்ப்பா, இப்போ ப்ரெஸ்காரங்களுக்கு சொல்ல வேண்டாம், என்ன பண்ணலாம் இப்போல்லாம் நான் ஒரு நைட்டு நாங்களாம் ப்ரெஸ்காரங்க வர்றாங்க, நீ ஒரு பேர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு. சார் நீங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? ஆமாம், சொல்லு உனக்கு என்ன பேர் இப்போ சொல்லு, ஒரு 4-5 பேர் எழுதிட்டு வா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அப்புறம் அங்கே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா பேர் அந்த லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சரி வைக்கிறோம் கொஞ்சம் ஜோசி நல்ல நேரத்தெல்லாம் பார்த்து வச்சிடலான்னு இங்கே லோக்கலில் ஜோசியரை கேட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கெல்லாம் கூட்டி போனாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட கூட்டி போயிட்டாங்க. 2-3 பேர் சொன்னேன். அதில் சரி வீல வைக்கலான்ட்டு சரி விக்னேஷ்னு வச்சு அப்புறம் 4-5 பேர் எழுதிட்டு போனேன். அப்புறம் அவர் டைரக்டர் தான் விக்னேஷ் முதல் கடவுள் அப்படின்ட்டு கணேசராஜ் செலக்ட் பண்ணி விக்னேஷ்னு வச்சாங்க. அவர் கணேசராஜா, இவர் விக்னேஷ். அந்த விக்னேஷ் ராஜா பத்தியாங்களா? விக்னேஷ் ராஜா ராஜா வச்சுட்டு விக்னேஷ் மட்டும் வச்சுக்கிட்டோம். பட் ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த படம் பண்ணுற டைம்ல நீங்கள் ரொம்ப டீனேஜில் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? 17 வயசு. 17 வயசு. எப்படி இந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணீங்க அந்த வயசுல? எனக்கு கிராமத்துலலாம் இருக்க முடியல அங்கே. ஏன்னா ரொம்ப வறுமை, ஸ்கூலில் படிக்க முடியல. நான் அத்லெட்டிக் நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவேன், பண்ணுவேன். அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட முடியாது, ரொம்ப படிக்க முடியாது. மதிய சாப்பாடெலாம் ஸ்கூல் லஞ்ச் சாப்பிட்டதே கிடையாது. இப்படி இருக்கும்போது எனக்கு அங்கே லைஃப் எங்கள் பாட்டிக்கிட்ட தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா இல்லாதனால பாட்டிக்கிட்ட இருந்தேன்.
சரி என்னடா இதாச்சு இப்படியே இருக்குது, லைஃபே பயங்கர போர் அடிக்குது, ரொம்ப கஷ்டம் வறுமை அப்படி இருக்குது. சரி ஏதாவது ஒன்று பண்ணுன்ட்டு அப்போ சினிமாவுக்காக ஒடியாந்துட்டேன், பாட்டிகிட்ட சொல்லாமையே ஒடியாந்துட்டேன். ஒடியாந்து இங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு போராடிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லா டேரக்டரும் போய் மீட் பண்ணுவேன், எல்லா பெரிய பெரிய டேரக்டர்லாம் மீட் பண்ணுவேன். அப்போ வந்து பாலுமேந்திரா சாரை மீட் பண்ணுவேன், பாரதிராஜா சாரை மீட் பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கணேஷ்ராஜ் சார் வந்து மனோஜ்குமார் சார்கிட்ட அசோசியேட் டைரக்டர். அப்போ மனோஜ்குமார் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு அந்த கதைவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு, சின்னத்தாய் படோடைய கதையை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது வந்துட்டு பார்க்குறப்ப இந்த பையன் நான் கேட்டால் இருக்கானே, அவர் எதுவும் சொல்லிக்கலாம் பண்ணிக்கலாம், அங்கே சான்ஸ் கேட்டு போயிட்டு வரும்போது இப்போ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவருக்கு டேரக்டர் புக் ஆன உடனே என்னை கூப்பிட்டா தேடி பிடிச்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாலுமேந்திரா படத்தில் வண்ண பூக்களில் செலக்ட் ஆகி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த 2 பாட்டு இந்த படத்துல, நான் ஏரிக்கிற அந்த பாட்டு, அப்புறம் முக்கியமா கோட்டையை விட்டு அந்த பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே இப்பேற்பட்ட ஒரு பாடல்கள் அப்படின்னா எப்படி அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருந்தது? அந்த சாங் இப்போவும் டெண்டிகள் இருக்குது. இப்போ வந்து இளையராஜா சார் மியூசிக்கு அந்த சாதில் வந்துட்டு ஒரு 3-4 வரி ஒரு சூப்பராக ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவர காவியம். அப்புறம் அந்த கோட்டையை விட்டு சாங் வந்துட்டு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுருளம்பர சாமி வந்துட்டு இப்போவும் தென் மாவட்டங்களில் எந்த கோயில் திருவிழா இருந்தாலும் அந்த சாங்கு ஒலிக்கும். அது வந்துட்டு இருக்கு. நான் தென் மாவட்டங்கள் எங்கே போனாலும் அந்த சாங்கை பற்றி சொல்லுவாங்க. இப்போ சுடலம்படம் சாமி பற்றி ரொம்ப இதாக சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து வீட்டில் இருந்து வெளில வந்தேன், பாட்டிக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னீங்க. ஆனால் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி பாட்டிக்கு அதுக்கு போயிருக்கோம்ல, பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? இல்லை படம் நான் பாதியிலே நடிச்சிட்டு இருக்கும்போது ஊருக்கு போனேன். எங்கள் பாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் புகவால வந்துட்டு ஒரு 4-5 மாதமாக 6 மாதமாக இப்போ நான் ஊருக்கு போகல, இங்கேயே இருந்தேன். இப்போ படம்லாம் நான் கம்மிட் ஆகி நடித்த பிற்பாடு தான் நான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சொன்ன ஊரில் எல்லாம் சினிமா படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். யாரும் நம்பலைங்க, நீங்கள் வேற இவன் எங்கடா போய் சினிமா படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன், சும்மா கதை உண்மையாலுமே அப்படியே சொல்கிறாங்க. யாருமே நம்பலை. அப்போ ஃபோட்டோ கிட்ட எதுவுமே கிடைப்பா செல்லு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம், அங்கே கூட யாரும் நம்பலை, எதுவுமே இல்லை, யாருமே ஹீரோயினி நம்பலை. என் ஷூட்டிங் இதை போய் பார்த்துருப்பான், இது பார்த்துருப்பான் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், நம்புங்க அப்படின்னா பெரிய கம்பெனி இளையராஜா சார் மியூசிக்கு அப்படின்னா சொல்ல யாருமே நம்பலை. சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வண்ண வண்ண பூக்கள்னு சொன்னீங்க. வண்ண வண்ண பூக்கள் மட்டும் கிடையாது, சேது, இந்த மாதிரி 2 படங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 படங்கள். அதாவது உங்களுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப கடினமாக இருந்த ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து இந்த மீண்டு வர்ற அந்த விஷயத்த அது எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். அந்த மோட்டிவேஷனா எங்களுக்கு இருக்கும். ஏன்னா வண்ண வண்ண பூக்கள் நடிச்சு இது சேது வந்து அகிலனா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆரம்பிக்கப்பட்டு நீங்க பண்றதா இருந்து அதுக்கப்புறம் அது மாறி இதுவாச்சு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல ஒரு பெரிய இது கண்டிப்பாக. இது வந்துட்டு உண்மையாலுமே நானே இப்போ லேட்டாக தான் புரிஞ்சுட்டேன். அந்த டைமில் வந்துட்டு இந்த படங்கள்லாம் எனக்கு மிஸ் ஆன உடனே ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, கடவுள் வந்துட்டு கடவுள் ஒரு பெரிய சக்தி உண்மையாக இருக்குதுங்க. அது வந்துட்டு நம்மளை பக்குவப்படுத்துது, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு உண்மையாலுமே இப்போ அது கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை, உண்மையாலுமே உழைக்கிறவங்க, உண்மையாலுமே போராடுறவங்க, ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்காங்க, ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சோதனைகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு நமக்கு பெருசாக கிடைக்க போகுது, செய்ய போகுது அப்படின்னு நினச்சிதாரு. நான்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு பெரிய ஹீரோவாகி பெரிய இதாகிதுன்னு வச்சுக்கோங்க, நேரம் நான் கெட்டு போயிருப்பேன், ரொம்ப இதாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் மெச்சூர்டு எனக்கு. பார்த்தீங்களா, நான் எனக்கு இருந்துச்சு நம்ம அந்த வேல்யூ எனக்கு தெரியாமல் போயிருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு காலம் எனக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறையா. எனக்கு நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல பிஸ்னஸ், நல்ல மக்கள், உடல் ஆரோக்கியத்தை வச்சுருக்கிறேன், நல்ல சுற்றது நண்பர்களாக இருக்காங்க, எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் இன்னமும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, சினிமாவில் பெருசாக ஜெயிப்பேன் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது. சூப்பர், வேற லெவல், வேற. அதாவது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அதை பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இப்போதான் உணர்றேன். சக்ஸஸ் வந்து ஸ்டெடியா ஸ்லோவா வந்தாலுமே உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹியூஜ் தான். நம்ம பசும்பொன் படத்தில் வந்து சிவாஜி சாரோட நடிச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே ஜாம்பவான்களோடவே சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க, வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பசும்பொன்னில் வந்து எனக்கு நடிகர் திலகம் அவரோட வந்துட்டு காம்பினேஷன் இல்லை. ஏன்னா
அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு அவருடைய பொண்ணுடைய பசங்களாக வருவோம். அவர் பொண்ணு ராதிகா, அவங்க மேடம் இருப்பாங்க, அவங்களுடைய வாரிசாக நாங்கள் வருவோம். அதனால் அவங்களுடைய இருக்காது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரோட ஐயாவோட இருப்போம், நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு காலையில் தான் வருவாங்க, எர்லி மார்னிங்கெல்லாம் வந்துடுவாங்க. 6 மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங் இருந்துச்சு, மைசூரில் கொஞ்சம் நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. பட் அவங்க வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வர சொன்ன டைமில் வருவாங்க. அந்த டைமில் அவங்களுக்குலாம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. ஐயாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. பட் அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த பார்த்தா அந்த கேமராவுக்கு முன்னாடி போகிறது வரைக்கும் கொஞ்சம் சிக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. அந்த கேமரா ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்க அப்படி ஒரு டிப்பார், அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படி வருவாங்க. உண்மையிலும் அது நேரிலே நான் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படிதான் ராஜா மாதிரி. ஆமாம், அது அப்படி இருப்பாங்க. அந்த படத்துல சிவாஜி ஐயா தாண்டி சிவகுமார் சார், பிரபு சார். ஆமாம், சிவகுமார் சார்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு அவரும் என்கிட்ட ரொம்ப இதாக சொல்லுவார். அவர் வந்து நிறைய விஷயங்களை பற்றி இப்போ சொல்லுவாங்க, நிறையா இருக்கணும். ஏன்னா டேய் நீங்களாம் வந்து ஈஸியாக சினிமாவுக்கு வந்துட்டீங்கடா, நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சீனியர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. நீலாம் பாரு இப்போ வந்துட்டு இப்போ சிவாஜி ஐயா கூட நினச்சிட்டேன். அப்போல்லாம் சிவாஜி சார்லாம் பெரிய ஹீரோவுக்கு இப்போ இவர் அப்படி தான் அந்த டைமில் வந்த டைம். அப்போல்லாம் உள்ளுக்குள்ளே வரவே முடியாத ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக இருக்குது, அதை தாண்டி வரவே முடியாது. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் லேட்டராக தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே அவர் சொன்னார், நீ நிறைய நல்ல படங்களை நல்ல டைரக்டர்லாம் சூஸ் பண்ண அப்படின்னாரு. நான் அதை பண்ணலை, நான் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கிழக்கு சீமை ரிலீஸ் ஆன டைம்லாம் பார்த்திங்களா நிறையா இது சொல்லியிருக்கிறேன். நிறைய படங்கள் எனக்கு கமிட் ஆச்சு, புக் பண்ண வந்தாங்க பெரிய பெரிய டைரக்டர். ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி கிழக்கு சீமைக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அந்த அவங்க படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எதுவுமே தெரியாது. அது வாங்கிட்டதுனால அது பெரிய டைரக்டர் பெரிய கம்பெனி என்னால் நடிக்க முடியல. பிரபு சார் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபுட் ட்ரீட் ஏதோ ஒன்று வச்சாராமே, நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? அண்ணா அது அண்ணா ரொம்ப நல்ல, அவர் வந்துட்டு ஒரு பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படி இருந்தால் கூட அது எதுவுமே நினைக்க மாட்டார். ஜாலி டைப்பு, ரொம்ப கூலாக இருப்பார். எனக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கறி உருண்டை சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த கோலா உருண்டை, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. அது நெய்யில் போட்டு கொடுப்பாங்க ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டு. இல்லை அவங்க பொள்ளாச்சி ஷூட்டிங் அப்போ அவங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க வேட்டைக்கார முதுரில். நைட்டு டெய்லி டின்னருக்கு கூட்டி போவாங்க. ஓகே, எங்களை எல்லாம் டின்னர் கூட்டி போனாங்க. செம ஃபுட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சொல்லவே முடியாது. நான்வெஜ், மட்டனு, சிக்கனு, மீன், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பஃபேலாம் இப்படி சாப்பிடுவாங்க. பஃபேலாம் எனக்கு அப்போ தான் தெரியும். காலையில் இருந்தாலும் இப்படி நீங்கள் இந்த கொஸ்டினே நான் கேட்டிருக்கக்கூடாது. இல்லைங்க, பிரபு சாரை பற்றி தெரியும், அவர் நல்லா சாப்பிடுவார், நம்மளே சாப்பிட வைப்பார். விக்னேஷ் சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குது, இதை டேஸ்ட் போய் அதை வையா அப்படின்னு அவரே பண்ணி காட்டுறாரு பார்த்தீங்களா. அண்ட் சார், நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வந்து உங்களுக்கும் மெமரிஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்குது, எங்களுக்கும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி அந்த பீரியடில் வந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பாரதி ராஜா சாரை பற்றி பேசி ஆகணும். ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த கிழக்கு சீமையிலே படத்தை பற்றி சொல்லுங்கள். அதுக்குள்ளே வந்து விக்னேஷ் அவர்கள் எப்படி வந்தாங்க? இல்லை, எனக்கு அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பசும்பொன், கிழக்கு சீமையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அவர் மறைஞ்சப்போ கண்டிப்பாக அது வந்து அது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இயக்குனர் இமயம், அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி தான் எனக்கு இல்லை. எனக்கு வந்துட்டு நான் அவர் கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அவர் இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போல்லாம் ரொம்ப அவரோட க்ளோஸாக பழகின இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங்கில் அப்போ கிழக்கு சீமை ஷூட்டிங் அப்போ அவரோட பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப பயப்படுவேன். இன்ஸ்டியூட்டுக்கு வருவார், சும்மா இருப்பார், மற்ற விஷயங்களை பற்றி பேசுவார். அப்போ வந்து ரொம்ப ஜாலியாகிட்டோம், ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம். அப்போ வந்து நிறைய விஷயங்களை பற்றி சொல்லுவார். அவர் சினிமாவுக்கு வந்தது போனது, அதை எப்படி டைரக்ஷன் ஆனது, எப்படி கஷ்டப்பட்டோம், இளையராஜா சார் கூட எல்லாம் கஷ்டப்பட்டது, அவருடைய லவ் பற்றிலாம் கூட நிறையா விஷயங்கள் ஜாலியாக சொல்லுவார். எனக்கு வந்து கிழக்கு சீமை எப்போ வந்துட்டு ஆத்தங்கரம்பை சாங் எடுக்கிறப்போ ஒரு பிரச்சனையாயிருச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, சுருளி பாலஸில் ரொம்ப தண்ணி வாட்டர் இருக்குது. அது அவங்க அப்பா, டைரக்டருடைய அப்பா இறந்து ஒரு 4-5 நாள் எல்லாம் வந்து அந்த சாங் எடுத்தார். இப்படி சார் எங்கள் அப்பா இறந்து 4ஆவது நாள் பண்ண
அது தொழில்ரா, அது வேற இது வேற. நம்ம ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம கொண்டு அங்கே காட்டக்கூடாது. தொழில் நம்ம இது பண்ண வேணும். கிரேட் டைரக்டர். ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் சார் நீங்கள் நிறைய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் எல்லா படத்துலையும் ஒரு பெரிய ஸ்டாரோடையும் சேர்ந்து வந்து நீங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து காம்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் ஆட்சியோட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். மனோரமா ஆட்சியோட பண்ண படங்கள் பற்றி. ரொம்ப தங்கமானவங்க. நான் செல்லக்கண்ணுங்கிற படத்தில் எனக்கு வந்து பாட்டியாக நடித்தாங்க. நடிக்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. க்ளோஸ் ஆகி இதை நான் சொன்ன உடனே எனக்கு எங்கள் பாட்டி தானே வளர்த்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு அவங்க சென்டிமெண்ட்டாக ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்புறம் வந்துட்டு காலப்போக்கில் நான் பேசுறது இல்லை, இது இல்லை. அப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷனில் கலைவாணர் இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணி என் கூட கோச்சிட்டாங்க. ஆமாம், நீ என்ன எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, நீ மறந்துட்ட அப்படின்னா. இல்லைங்கம்மா, அப்படியே அழிஞ்சிட்ருக்கிறேன், செஞ்சிட்ருக்கிறேன், அப்படியே மறந்துட்டேன். இப்படி நீ என்ன மறக்கலாம், மறந்துட்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையாக வச்சுட்டாங்க. அப்புறம் இனிமேல் நான் ஃபோன் பேசுகிறேன், அப்போ அடிக்கடி பேசுனேன். சார், இப்போ அடுத்தது ஒரு சின்ன செக்மெண்ட். நாங்கள் வந்து ஒரு 5 டைரக்டர் பேர் சொல்லுவோம். அந்த 5 டைரக்டரில் ஒவ்வொரு டைரக்டருக்கும் பெஸ்ட் மூவி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படத்தை சொல்லணும், ஏன்னு சொல்லணும். எந்த படம் வேணா சொல்லலாம் சார், தமிழ் திரைப்படங்கள் அவங்களோட. என்ன படம், அது ஏன் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாரதிராஜா சார். அவர் இருக்கும்போது சொல்லும்போது வேதபூதி சொல்லுவார். டைரக்டர் வேதபூதியை பற்றி ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாரு. முதல் மரியாதை பற்றி சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் அவர் சொல்வார். உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெஸ்ட் மூவி எனக்கு இதுதான்ப்பா. எனக்கு கிழக்கு சேமி தான். கிழக்கு சேமி பார்த்துட்டா அருமையான கதை இருக்குது, அண்ணன் தங்கச்சியுடைய சென்டிமெண்ட் இருக்குது, அந்த நேட்டிவிட்டி இருக்குது, அந்த கிராமத்தினுடைய கதாபாத்திரங்கள்லாம் வந்துட்டு நிஜமாவே வாழ்ந்துருப்பாங்க. அதை தாண்டி நீங்க நடிச்ச படம் அவ்வளவுதான். ஆமா, பாக்கியராஜ் சார் அவரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு பிடிச்சதா, எனக்கு ரொம்ப நிறைய படம் பிடிக்கும். எனக்கு முந்தானை முடிச்சு வந்துட்டு அதோட அவரு தான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அவரை தாழ்த்திக்கிட்டு பண்ணுவார். முந்தானை முடிச்சு பாலு மகேந்திரா சார், ராமநாத். இப்போ ரூல் சேஞ்ச், நீங்க நடிச்ச படம் இருக்க. ஓகே. இது மூன்றாம் பிறை. என்ன ரீசன்? கமல் சாருடைய ஆக்டிங், ஸ்ரீதேவி மேடத்துடைய ஆக்டிங், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருப்பாங்க. சாங்ஸு, அந்த கிளைமேக்ஸ் சீனு, சாதாரண சீனா அப்பா. நைஸ், பியூட்டிஃபுல் மூவி. ஓகே, ஃபன்னாக கொஞ்சம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக போகும். கே.எஸ். ரவிக்குமார் சார், அவர் படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க? ஆமாம், நான் வந்துட்டு முத்துக்குளிக்க வரிகளா படத்தில் நடிச்சிருந்தேன். எனக்கு முத்து யாருக்கு தான் முத்து பிடிக்காது? சரி, இந்த செக்மெண்டோட ஃபைனல் டைரக்டர் சங்கர் சார். எனக்கு முதல்வன் பிடிக்கும். முதல்வன், அதாவது நீங்க இதை சொல்லுவீங்கன்னு நான் ஒன்று நினைச்சா அதுல இருந்து மாறுபட்டு நீங்க வேற ஒன்று யோசிச்சு சொல்றீங்க. அப்படியா? அதுதான் விக்னேஷ் சார், நீங்க எதிர்பார்க்குற ஆள் அவர் கிடையாது, வித்தியாசமானவர். சூப்பர் சார். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், கூட ஒர்க் பண்ணாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பேசணும். அடுத்து எப்போ விக்னேஷ் சார் நாங்கள் திரையில பார்க்கலாம்? அதுக்கான பதில் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல கேரக்டர் நடிக்கணும், நிறைய கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுருக்கிறேன். ஹீரோ மட்டும் இல்லைன்னா கூட நல்ல வில்லன் கேரக்டரு, இல்லை குணச்சித்திர கேரக்டரு, காமெடி எல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. எல்லாமே பண்ணணும். ஒரு நல்ல விக்னேஷ்னா ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிறத என்னுடைய காலத்துக்கு அப்புறம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் நான் இருக்கிறேன் நான். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏன் இன்னும் டைரக்ஷன் இது இன்னும் டச் பண்ணலன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு அது வந்துட்டு பெரிய வேலை. டைரக்ஷனுங்கிறது பெரிய வேலை. இப்போ வந்துட்டு இப்போ 3Kன்னு ஒரு படம் நடிக்கிறேன். அதில் 3Kன்னு ஒரு படம் ஒரு 75% முடிஞ்சது. 25% அது அமெரிக்காவில் போய் ஷூட்டிங் எடுக்கணும். கூட இருக்கிற டெக்னீஷியனுக்கெல்லாம்
விசா ப்ராசஸ். விசா எடுத்துக்காட்டு விசா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது, அதுக்காக வெயிட்டிங். அப்படியே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து நல்ல கேரக்டர் கிடைச்சா சீரியலோட நான் நடிக்க, வெப் சீரியல் இதெல்லாம் நடிக்கிறதுக்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். கண்டிப்பா நிறைய என்டர்டெய்னிங் ரோல்ல நீங்க நடிச்சு எங்களை என்டர்டெயின் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.